எப்படா அந்த லைவை ஸ்டாப் பண்ணுவாங்க அப்படின்னு தான் அவங்கலாம் பிரார்த்தனை பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம லாட்டரியை பற்றி பேசும்போது 900 கோடி இது மாதிரி அந்த இப்போ இல்லை சார் அந்த லைவை ஸ்டாப் பண்ணுங்க, அது நல்லா இருக்காது. அவங்களுக்கெல்லாம் மேடையில் பேசியோ இந்த மாதிரி மைக் பிடிச்சி பேசி பழக்கம் இல்லாதவங்க. தாவேக்காரவங்ககிட்டேருந்து சொல்கிற பதில் எல்லாமே ஆதாரப்பூர்வமான உண்மையான தகவல்களாக இருக்குது. எல்லாருமே பேசும்போது ஏதோ ஒன்று பேசணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்களே தவிர அங்கே ஒரு லாஜிக்கான கொஸ்டின்ஸ் கிடையாது. நீங்கள் திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், ஏன்டா லைவ் போடுறாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு தான் அவங்க மனசுக்குள்ளே இருக்கும். 2029 அதிமுக, திமுக, பாஜக இந்த மாதிரி கூட்டணி வந்தாலும் அதிமுக ஒன்றும் தீண்டத்தகாத கட்சி அல்ல அப்படின்ட்டு. அதனால் இந்த நேரத்தில் அவங்க யாரு கூட வேணாலும் கூட்டணி வைக்க தயாராக இருக்காங்க. பிஜேபிக்கு நம்ம இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு வகையில் சப்போர்ட் பண்ணி ஆகணும். இந்த டீலிமிட்டேஷனை நம்ம சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுனா நமக்கு பிஜேபியோட சப்போர்ட் எப்பயுமே இருக்கும். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் குற்றவாளி என்றால் அது வேற கட்சியிலேருந்து வந்த தாவேக்கா உறுப்பினர்களாக இருந்தாலும், தாவேக்காவிலே இருந்த உறுப்பினர்கள் மந்திரிகளாக இருந்தாலும் நிச்சயம் தண்டிக்கப்படுவார்கள் என்பது மட்டும் மக்கள் முதல்வர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in computer science and biology. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ரெட் நூல் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சந்திக்க போகும் சிறப்பு விருந்தினர் தாவேக்கா ஆதரவாளரும் எழுத்தாளருமான திரு செல்வாஸ் நடராஜன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். நீண்ட நாளுக்கு பிறகு ஒரு நேர்காணல். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். ஓகே சார். நம்ம கடைசியாக முதலமைச்சர் பதவி ஏற்றுக்கிறதுக்கு முதல் நாள் நீங்கள் ஒரு நேர்காணல் கொடுத்துருந்தீங்க. முதலமைச்சர் எப்போ பதவி ஏற்றுக்க போகிறாருங்கிறதுல நாங்கள்லாம் ரொம்ப ஆவலாக காத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி. கிட்டத்தட்ட 100 நாள் ஆயிடுச்சு பதவி ஏற்றுலேருந்து. முதல் 100 நாள் ஆட்சி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு பக்கம் எதிர்க்கட்சிகள், 2 எதிர்க்கட்சியுமே சரி, அதிமுகவும் சரி திமுகவும் சரி, கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சார், கடுமையான விமர்சனங்களுக்கு நடுவில் தான் ஆட்சி நடந்துகிட்ருக்கு. ஆனால் ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்ருக்கு சார். அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாமே தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் புதுமுகங்கள் தான் அதிகமாக இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் அவங்களோட வேலையை தன் மேலே அவங்களுக்கெல்லாம் தெரியாத வேலையாக இருந்தாலுமே அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்பவே ஒரு ஃபாலோ பண்ணி கரெக்டாக போய் லேர்னிங் ப்ராசஸில் லேர்னிங் ப்ராசஸ். சில பேர் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாகவும் பண்ணுறாங்க, ரொம்ப நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. சில மினிஸ்ட்ரிலாம் ரொம்ப அட்டகாசமாக பண்ணுறாங்க சார். பள்ளி கல்வித்துறையெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா மாண்புமிகு அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள்லாம் முதல் முறை அமைச்சர் அப்படின்னு தெரியாத அளவுக்கு ரொம்ப லீடு எடுத்து நல்லா போயிட்டுருக்காங்க சார். அதுலேருந்து அவரோட பேச்சாக இருக்கட்டும், சட்டமன்றத்தில் அவருடைய கவுண்டராக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப திறம்பட செஞ்சிட்ருக்காங்க சார். நல்லா போயிட்டுருக்கு சார். நீங்கள் சொல்கிறது போல தான். உதாரணத்துக்கு கேபினெட்டில் 2 பேர் தான் இதற்கு முன்பாக மக்கள் பிரதிநிதியாக இருந்திருக்காங்க. ஒன்று புஷி ஆனந்த், பாண்டிச்சேரியில் அவர் எம்எல்ஏவாக இருந்திருக்கிறாரு. இன்னொன்று செங்கோட்டையன். இவங்களை தவிர கேபினெட்டில் எல்லாருமே நியூ ஃபேஸ் தான். எல்லாருமே ஃப்ரெஷ் ஃபேஸ் அப்படிம்பாங்கள்ல, புதுமுக வேட்பாளர்கள்பாங்கள்ல, அந்த மாதிரி ஆட்கள் தான். ஆனால் அனுபவங்கள் நல்லாவே தெரியுது அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாமா? இல்லை சார், கற்றுட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாருக்கும் எல்லாருக்கும் பேச்சு அவ்வளோ ஃப்ளூயண்ட்டாக வரல அப்படின்னாலும் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நல்லா அப்சர்வ் பண்ணுறாங்க. கன்னி பேச்சு, இந்த சட்டப்பேரவை தொடரில் கூட கன்னி பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசியிருக்காங்க. ஓரளவு நீட்டாக ஹேண்டில் பண்ணுறாங்க சார். கண்டிப்பாக அவங்க அடுத்தடுத்த பேரவை தொடர்கள்லாம் ரொம்ப தெளிவாக பேசுவாங்க. ரொம்ப எவிடன்ஸோட, ரொம்ப ஆதாரத்தோட தகவல்கள் எல்லாம் பேசுவாங்க அப்படின்னு ரொம்ப எதிர்பார்க்குறேன். 2 ஜாம்பவான் கட்சி இருக்குது எதிர்கட்சியில், அதை நம்ம பார்க்குறோம். அப்போ ஆப்வியஸாக மக்கள் என்ன நினச்சிருப்பாங்கன்னா, லைவ்ல வேறு சட்டமன்றம் போகுது, அப்போ ஒருவேளை இவங்க 2 பேர் ஸ்கோர் பண்ணிடுவாங்களோ, அதிமுகவும் திமுகவும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஸ்கோர் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற எண்ணம் சாதாரணமாகவே மக்களுக்கு இருந்திருக்கும், தாவேக்காரர்களுக்கும் இருந்திருக்கும். இதை எப்படி மேட்ச் பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நிச்சயமாக ஸ்கோர் பண்ண முடியாது சார். நீங்கள் திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், ஏன்டா லைவ் போடுறாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு தான் அவங்க மனசுக்குள்ளே இருக்கும். ஏன்னா அவங்க தாவேக்காரவங்ககிட்டேருந்து சொல்கிற பதில் எல்லாமே ஆதாரப்பூர்வமான உண்மையான தகவல்களாக இருக்குது. திமுக சைட்லேருந்து, அதிமுக சைட்லேருந்து கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணுவாங்கலாம் எதிர்பார்க்க முடியாது சார். எப்படா அந்த லைவை ஸ்டாப் பண்ணுவாங்க அப்படின்னு தான் அவங்களாம் பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட கேள்விகள் ஒரு லாஜிக் இல்லாத கொஸ்டின். தாவேக்காவை கொஸ்டின் கேட்கணும், தாவேக்காவை விஜய் கொஸ்டின் கேட்கணும், அவ்வளோதானே தவிர அவங்களோட எண்ணமே தவிர ஒரு எவிடன்ஸோட உள்ள கேள்விகள் கிடையாது. ஆனால் பதில்கள் எல்லாமே ரொம்ப தரவுகளின் அடிப்படையில் வச்சு தாவேக்காவோட சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், மினிஸ்டர் ரொம்ப தெளிவான பதில் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போது திமுக எம்எல்ஏ ரகுபதி அவர்கள் கூட என்ன கேட்குறாங்க, நீர்வளத்துறையில் 3% கமிஷன் இருந்தால் தான் பில்லே பாஸ் ஆகும் அப்படிங்கும்போது நீர்வளத்துறை அமைச்சர் சொல்கிறாரு, ஐயா அதெல்லாம் உங்கள் காலம், நீங்கள் தெரியாமல் சொல்லிட்டு இருக்கீங்க,
ஏதாவது எவிடன்ஸ் இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அது சொல்கிறதுக்கு எவ்வளோ ஒரு தைரியம் இருக்கணும், ஒரு கெத்து இருக்கணும். அப்படி இருந்தால் எங்கள் முதலமைச்சர் எங்களை இங்கே அமைச்சராக உட்கார வைக்க மாட்டார் அப்படின்னு சொல்லும்போது அந்த உண்மைத்தன்மை வெளிப்படுது. எல்லாருமே அவர் எம்ஆர்கே பன்னீர்செல்வமாக இருக்கட்டும், இன்னும் மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் ஏதோ திமுகவை பேசணும், ஒரு மார்க்கெண்டையன் எலும்பு உடைச்சிருன்னு சொன்னார்ல, எல்லாருமே பேசும்போது ஏதோ ஒன்று பேசணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்களே தவிர அங்கே ஒரு லாஜிக்கான கொஸ்டின்ஸ் கிடையாது. எதிர்க்கட்சியில் இருக்கும், ஏதாவது கேள்வி கேட்டுட்டு இருக்கணும். அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து இந்த லைவ் வந்து தாவேக்காவுக்கு தான் பலம் சேர்க்கும், ஸ்கோர் பண்ணுமே தவிர ஏன் ஒரு ஓபிஎஸ் கூட சொன்னார் இந்த ஆதவ் அர்ஜுன் லாட்ரியை பற்றி பேசும்போது 900 கோடி இது மாதிரி அந்த இப்போ இல்லை சார் அந்த லைவை ஸ்டாப் பண்ணுங்க, அது நல்லா இருக்காது அப்படின்றதும். அப்போ வந்து லைவ் என்ன சொன்னாருன்னா, அவை குறிப்பிலேருந்து சில விஷயங்களை நீக்கிடுறீங்க, ஆனால் லைவாக இருக்கும்போது வெளியில் தெரிய வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாரு. தெரியாதான் சார் போகும், உண்மை இல்லைங்கிறது அவங்க ப்ரூவ் பண்ணிக்க வேண்டியதான். ஏன்னா ஒரு தரவுகளின் அடிப்படையில் தான் இவங்க பதில் வைக்கிறாங்க. நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, அந்த பதில் வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்குங்கிறப்ப அந்த கேள்வி நீங்கள் கேட்கக்கூடாது, கேள்வியை கேட்டு மாட்டிக்கிற மாதிரி தான். அதனால் இந்த லைவ் போகிறது, இந்த சட்டமன்றத்தோட தொடர் நடக்கிறது எல்லாமே தாவேக்காவை வேறு லெவலில் ஸ்கோர் பண்ணி தவிர அமைச்சர்களும் சரி, முன்னாள் அமைச்சர்களும் சரி, ஒரு நெருக்கம் காண்பிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வருது. ஆர்டிக்கல் நீங்களும் கூட பார்த்துருப்பீங்க பிரபல வார இதழில். ஏவா வேலு அவர்கள் பேசுகிறதா இருக்கட்டும், தாவேக்கா அமைச்சர் ஒருத்தர் எந்திரிச்சு பேசுகிறதா இருக்கட்டும், வேலு சாருக்கு தெரியும் என்னை பற்றி, பூண்டி கலைவாணன் சாருக்கு தெரியும் என்னை பற்றி அப்படின்னு பேசுகிறதா இருக்கட்டும், இந்த விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்க? இல்லை சார், நீங்கள் அதை வச்சு நட்பு பாராட்டுறாங்க அப்படின்னு எடுத்துக்க முடியாது சார். அந்த சூழ்நிலைக்கு அந்த கேள்விக்கு தகுந்த மாதிரி ஏதோ பதில் சொல்லும்போது அந்த சூழலுக்கு ஒரு கலைவண்ணனையும் ஏவாவையும் எடுத்துக்கிறத தவிர நிச்சயமாக ஒரு துறை சார்ந்து ஒரு கேள்விகள் கேட்கும்போது அதுக்கான சரியான பதில் இருக்கும். அப்போ எனக்கு தெரிஞ்சவங்க மாமா மச்சான் அக்கா சொந்த ஊர் மாமனார் ஊர் அப்படின்லாம் ஒரு பதில் வராது. இப்போ ஏதோ சூழலுக்கு தகுந்த மாதிரி அந்த நேரத்தில் ஒரு கலகலப்பான ஒரு சூழ்நிலையை வேணால் கொண்டு வந்துக்கிறாங்க தவிர துறை சார்ந்து கேட்கப்படும் கேள்விகளுக்கு வந்து நிஜமாகவே ஒரு எதிர்க்கட்சிக்கான பதிலாக தான் கொடுப்பாங்க. நிறைய அமைச்சர்கள் பேசின மாதிரி நம்ம பார்க்க முடியறது இல்லை. ஃபர்ஸ்ட் லைனில் இருக்கக்கூடிய சில மினிஸ்டர்ஸ் பேசுகிறாங்க, வன்னியரசாக இருக்கட்டும், விஸ்வநாதனாக இருக்கட்டும், ஆதவ அர்ஜுனாவாக இருக்கட்டும், செங்கோட்டையனாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் பேசுகிறாங்க. செகண்ட் லைனில் இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் யாரும் பேசுகிற மாதிரி நம்ம நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன். மேபி மானிய கோரிக்கையில் பேசலாம். இல்லை நீங்கள் சொல்கிறது உண்மைதான். ஆனால் இப்போ நேற்று முந்தின நாள்லாம் பார்த்தீங்கன்னா புது உறுப்பினர்கள் பேசினதை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. என்னோட கன்னி பேச்சு அப்படின்னு சொல்லியே பேசுகிறாங்க. அந்த கன்னி நாயகரே சில கன்னி பேச்சுகளை வந்து கண்டிக்கிற மாதிரி ஒரு சூழல் இருந்தது. சூலூர் எம்எல்ஏ சுகுமார் பேசினது இல்லை, சில கன்னி பேச்சு வரவேற்கிறார், கன்னி பேச்சு வரவேற்கவும் பேசினது. இல்லை, கன்னி பேச்சு பேசும்போது எதிர்க்கட்சியிலேருந்து யாராவது பேசினா கூட அதை கன்னி பேச்சு அதை விட்டுருங்க அப்படிங்கிறாரு. ஏன்னா அவங்களுக்குலாம் மேடையில் பேசியோ இந்த மாதிரி மைக் பிடிச்சி பேசி பழக்கம் இல்லாதவங்க, அதாவது ஒரு ரசிகர் மன்றத்திலேருந்தோ தொண்டர்கள் கூட்டத்திலேருந்து வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆயிட்டாங்க, விஜய் அவர்கள் முகத்தோடு ஆயிட்டாங்க. இனிமேல் அந்த கட்சியையும் அந்த பொறுப்பையும் கண்ணியமாக காப்பாற்றணும் அப்படிங்கிறப்ப பேச்சுக்குங்கிறதுக்கு சில பயிற்சிகள் வேணும். மைக்குக்கு முன்னாடி பேசணும், ஒரு சபைக்கு முன்னாடி பேசணும் அப்படிங்கிறப்ப இனிமேல் தான் அது லேர்னிங் பீரியட்ஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி. கண்டிப்பாக அடுத்தடுத்த கூட்டத்தொடர்களெல்லாம் இன்னும் அவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. ஓகே சார், இந்த 100 நாள் ஆட்சி, திமுக ஆட்சி வந்து மிகப்பெரிய ஒரு தோல்வின்னு சொல்ல முடியாது. நான் ஆட்சி இழப்பு, ஒரு 73 சீட்டு ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படின்னா அது தோல்வி, மிகப்பெரிய தோல்வின்னு சொல்லாமல் ஒரு ஆட்சி இழக்கக்கூடிய சூழல்னு கூட நம்ம சொல்லலாம். ஆட்சியை தக்க வைக்க முடியாத ஒரு சூழல்னு கூட நம்ம சொல்லலாம். அஃப்கோர்ஸ் புதுசாக வந்து ஒரு பிளேயர்கிட்ட தோற்றுருக்குறாங்க அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை தான் மிகப்பெரிய இஷ்யூவாக இருந்தது அவங்க ஆட்சியில். வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் மிகப்பெரிய பிரச்சனை இருந்தது. கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்குது, ட்ரக் வந்து அதிகமாக பழக்கத்தில் இருக்குது, புழக்கத்தில் இருக்குது, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டது. அஃப்கோர்ஸ் அதை திருத்தி இருந்திருக்கணும் அவங்க, அதனால தான் அவங்க ஆட்சி இழந்திருக்கிறாங்க அப்படின்னு. ஆனால் இந்த கவர்மெண்ட்லேயுமே அது தொடருதோ. நீங்களும் பார்த்துருப்பீங்க, கோவை மாவட்டத்தில் ஒரு தனியார் கல்லூரியில் நடந்த சம்பவத்தை கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க பெற்றோர் சொன்ன விஷயங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. 20 பேர் சேர்ந்து ஒருத்தர் அடிச்சிருக்காங்க, அமைச்சர் எப்படி இதை கோஷ்டி முதல்னு சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேரண்ட்ஸே வந்து பேட்டி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த மாணவர்கள் எவிடன்ஸ் கதிர் போன்றவங்களாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் லா அண்ட் ஆர்டர் சொன்னீங்க. நிச்சயமாக நம்ம ஆட்சி ஆரம்பித்தப்போ எப்படியெல்லாம் ஒரு சலசலப்பு இருந்துச்சு, அந்த சலசலப்புலாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறத நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க, மக்களுமே ஃபீல் பண்ணுவாங்க. தமிழ்நாடு முழுக்க அந்த டிஸ்ட்ரிக்டில் இந்த டிஸ்ட்ரிக்டில் அப்படின்லாம் ஒரு மாதிரி போகாமல் ஏதோ ஒரு இடத்துல நடந்திருக்கு. அது வந்து ஏற்றுக்கக்கூடியது கிடையாது. அந்த இடத்தையும் சரி பண்ண வேண்டிய இடத்துல தான் இருக்காங்க. ஆனால் அதுக்கான முழு ஆதாரம் அது நிஜமாகவே ஒரு கோஷ்டி பூசலா, இல்லை காவல்துறையோட அந்த ஏதோ காட்டி கொடுத்து இத்தனால வந்த ஒரு பிரச்சனையா அப்படிங்கிறத காவல்துறை இன்னும் ஆழமாக ஆராய்ஞ்சு அதை என்ன நடவடிக்கை எடுக்கணும். கண்டிப்பாக நல்லா சட்ட ஒழுங்கு என்னை பொறுத்த வரைக்கும் முன்னாடி இருந்ததுக்கு இப்போ எவ்வளவோ கட்டுக்குள்ளே தான் கொண்டு வந்திருக்காங்க, கட்டுப்படுத்தி இருக்காங்க. பெண்களோட பாதுகாப்பாக இருக்கட்டும், எல்லாமே ஓரளவு பெட்டராக தான் சார் ஃபீல் பண்ணுறோம். மக்களுமே நல்லா பெட்டராக தான் சார் ஃபீல் பண்ணுறாங்க. நிறைய பேர் தன்னிச்சையாகவே தண்ணியில் விளக்க மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப சேஃபாக போக முடியுது, காவல்துறையெல்லாம் எதுவுமே பணம்லாம் வாங்குறதில்ல, என்ன வேணுமோ செஞ்சு கொடுத்துட்றாங்க அப்படிங்கிறப்ப காவல்துறை பாராட்டத்தக்க மாதிரி தான் வேலை செஞ்சிட்ருக்காங்க. நீங்கள் எப்படி சொல்கிறீங்க பெருசாக லஞ்சம்லாம் ஒளிஞ்சிருச்சு அப்படின்னு.
அதே மாதிரி வழக்கறிஞர் நியமனத்துலலாம் இதே மாதிரி வசூல் வேட்டை நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்திகள்லாம் இது வந்து எல்லாம் கட்சிக்கோ சப்போஸ் எதுவுமே ப்ரூவன் ஆகலை, ஆனால் இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டுகளும் வந்தது, அதை நீங்களும் பார்த்துருப்பீங்க. இல்லை சார், இது எதனால் வருது அப்படின்னாக்கா, கட்சியில் வந்து ஒரு பொறுப்புக்கு 4 பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க சார். அந்த 4 பேரில் பொறுப்புங்கிறது ஒருத்தவங்களுக்கு தான் கொடுக்க முடியும். அந்த ஒருத்தவங்களுக்கு கொடுக்கும்போது இந்த 3 பேர் ஏமாற்றம் அடைகிறாங்க. இந்த 3 பேர் ஏமாற்றம் அடையும் போது அந்த ஒருத்தர் மேலே எல்லாம் ஒன்றா பழகிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு அலிகேஷன், நெகட்டிவ் இம்பேக்ட் ஏதோ ஒன்று இருக்கும். அந்த விஷயத்தை கொண்டு போய் அது இந்த இடத்துல இது பண்ணிட்டு, ஏன்னா அவங்களுக்கு அந்த பொறுப்பு கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க மேலே உள்ள நெகட்டிவ் விஷயங்களை சொல்லி அவங்களுக்கு பேருக்கு ஒரு களங்கம் ஏற்படுத்துகிறாங்க. இன்னொன்று, இது எல்லாமே கட்சியில் இருந்தோ ஆட்சியில் இருந்தோ இல்லை பொறுப்புகளில் இருக்கிறவங்க யாராவது இந்த மாதிரி ஒரு பண வேட்டைகள்லையோ ஒரு லஞ்சம் இந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறாங்க அப்படின்னா இது தலைமைக்கு தெரிஞ்சுன்னா நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பார்கள். கண்டிப்பாக இதை வந்து அப்படியே வாங்கிட்டியா இனிமேல் வாங்காதப்பா பார்த்துக்கப்பா அப்படின்லாம் சூசகமாக பதில் சொல்கிற ஆட்சி இது கிடையாது. நிச்சயமாக கட் அண்ட் ரைட்டாக உடனடியாக நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்றத மக்கள் உணர்ந்திருக்காங்க சார். இடைத்தேர்தலுக்கு பிறகு ஒரு கேபினட் ரீசஃபல் நடக்கலாம் அப்படிங்கிறீங்க. மேபி 2 விஜயபாஸ்கர்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஒருவேளை அவங்களை கேபினெட்டில் ஒருவேளை சேர்த்துக்கிறாங்கன்னா ஊழல் இல்லாத ஆட்சின்னு இப்படி சொல்ல முடியும்? சார், அது அவங்க 2 பேரும் ஊழல்வாதிகள் அப்படிங்கிறது நம்ம வந்து ஒருத்தவங்க பாதிக்கப்பட்டவங்க ஒரு வழக்கு தொடர்றாங்க. அந்த வழக்கு நீதிமன்றத்தில் குற்றம் அப்படி நிரூபிக்கப்பட்டால், அவங்க குற்றவாளி அப்படி நிரூபிக்கப்பட்டால், செந்தில் பாலாஜி மேலே எந்த குற்றச்சாட்டுமே நிரூபிக்கப்படலை, ஆனால் அவரை நம்ம வந்து ஊழல்வாதின்னு தான் சொல்கிறோம். ஒரு குட்கா மாதிரி சீரியஸ் கேஸ் இருக்கும்போது கூட நம்ம அவங்கள கேபினெட்டில் ஒருவேளை சேர்த்துக்கிறோம்னா, அஃப்கோர்ஸ் நம்ம பேசுகிறது எல்லாமே ரொம்ப ப்ரீமெச்சூர். ஒருவேளை சேர்த்துக்கிறாங்கன்னா அது ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை நான் தர்றேன் அப்படின்னு சொன்னால் மக்கள் அதை ஏற்றுப்பாங்களா? விஜயபாஸ்கர்களை கேபினெட்டில் ஒருவேளை வச்சுக்கிறோம் அப்படின்னா? இல்லை சார், இது எல்லாமே வந்து யூகத்தின் அடிப்படையில் பேசுகிறோம். இது அமைச்சரவை கொடுக்குறதும் கொடுக்காததும், எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறதும் கொடுக்காததுமே நாம் எதையுமே ஊர்ஜிதமாக சொல்ல முடியாது. அது கட்சியோட தலைமை தான் முடிவு பண்ணும். நம்ம இந்த இடத்துல நம்ம தெளிவாக இருக்க வேண்டிய விஷயம், கண்டிப்பாக குற்றம் நிரூபிக்கப்பட்டால் குற்றவாளி என்றால் அது வந்து வேறு கட்சியிலேருந்து வந்து தாவேகா உறுப்பினர்களாக இருந்தாலும், தாவேகாவிலே இருந்த உறுப்பினர்கள் மந்திரிகளாக இருந்தாலும் நிச்சயம் தண்டிக்கப்படுவார்கள் என்பது மட்டும் மக்கள் முதல்வர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். இல்லை சார், இப்போ நீங்களே பாருங்கள், குட்கா கேஸுங்கிறது வந்து சீரியஸ் கேஸ், சாதாரணமான கேஸ் இல்லை. குட்கா விநியோகம் பண்ணுறதுக்கு லஞ்சம் வாங்கினார் அப்படிங்கிற ஒரு கேஸ் இருக்குது விஜயபாஸ்கர் மேலே. தனிக்காக ஒரு டாக்டர் வேறு. குற்றச்சாட்டுகள் தான் எல்லாமே. சிபிஐ வந்து விசாரிச்சுட்டு இருக்குது. நான் அவரோட எலெக்ஷன் அஃபிடவிட் எடுத்து பார்த்தாலே அடிஷ்னல் சீட் வாங்குற அளவுக்கு கேசஸ் இருக்குது. விஜயபாஸ்கர் இன்னமும் வந்து கோர்ட்டுக்கு போயிட்டு ஹியரிங்க்கு போயிட்டு தான் இருக்கிறார், ஆஜராகிட்டே தான் இருக்கிறார். இவங்க எல்லாருமே வந்து சீரியஸ் கேசஸில் வந்து இன்னமும் ஹியரிங் எதிர்கொண்டுட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களும் நம்ம கட்சியில் சேர்த்துட்டு நான் தூய்மையான ஆட்சி நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லும்போது வந்து அது எதிர்க்கட்சிகள் விமர்சனம் பண்ண தானே செய்வாங்க. அதை சார், இன்றைக்கி அரசியல்வாதிகள் அப்படின்னாவே அவங்க மேலே எந்த ஒரு கேஸோ வழக்கோ இல்லாமல் 90% அரசியல்வாதிகள் இல்லை. அது மாவட்ட செயலர்களாக இருக்கட்டும், சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், கவுன்சிலராக இருக்கட்டும், எல்லார் மேலேயும் ஏதோ ஒரு வழக்குகள் இருக்க தான் செய்யும். ஆனால் அது உண்மை அப்படின்னு நிரூபிக்கப்பட்டால் அவங்க குற்றவாளிகள் அப்படின்னு ஆகிடுவாங்க. அந்த குற்றவாளிகளாக இருக்கும்போது அவங்க நம்ம கட்சியிலையோ நம்ம பொறுப்புலேயே வச்சிருக்கோமா அப்படிங்கிறது தான் நம்ம முடிவு பண்ண வேண்டாம். அப்படி ஒரு சூழல் கண்டிப்பாக தாவேகா அப்படி ஒரு சூழலை வச்சிருக்காது. நம்ம நிரூபிக்கப்படாத வரை நம்ம அவங்கள குற்றவாளியை அவங்கள நம்ம சேர்த்துக்கிறோமா, அவங்கள சேர்க்கறதுனால தூய ஆட்சின்னு எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம குற்றவாளிங்கிறது நிரூபிக்கப்படாமல் நம்ம அதை சொல்ல முடியாது. எல்லாமே இடைத்தேர்தல் வரணும். இடைத்தேர்தல் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்கணுமா இல்லையாங்கிறத கட்சி முடிவு பண்ணணும். எம்எல்ஏ சீட்டு கொடுத்ததுக்கப்புறம் அவங்க ஜெயிக்கணும். ஜெயிச்சதுக்கப்புறம் அவங்கள அமைச்சரவையில் சேர்க்கணுமா இல்லையா அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்குது. அது எதோடலாம் பின்னி இருக்குது அப்படிங்கிறது தெரியல. வருங்காலத்தில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் சார். இப்போ இந்த டீலிமிட்டேஷனுங்கிற பிரச்சனை தான் சார் நாடு ஃபுல்லாக போயிட்டுருக்கு. தமிழ்நாட்டிலையும் கூட சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க, டீலிமிட்டேஷன் வேண்டாம் அப்படின்னு. டீலிமிட்டேஷன் எந்த வகையில் வந்தாலும் அதை நம்ம எதிர்க்கணும் அப்படிங்கிற மாதிரியும் ஆளும் தரப்புலேருந்து சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க டீலிமிட்டேஷன் இஷ்யூவை? இல்லை சார், நான் தமிழ்நாடு அரசு அதை முழுக்க நிராகரிக்குது சார். அதாவது ஏற்கனவே 543 இருக்குது தொகுதி மறுசீரமைப்புக்கும். இப்போ கரண்ட்டில் இருக்கிறது 543 இருக்குது. அது அப்படியே இருக்கட்டும் அப்படிங்கிறது தான் இப்போ தமிழ்நாடு அரசு எடுத்திருக்கிற தீர்மானம். அதனால் இது வந்து அப்படியே இருக்கட்டும் அப்படிங்கிறது தான் தமிழ்நாடு அரசோட நிலைத்தன்மையாக இருக்குது. இதை எல்லா கட்சியுமே கிட்டத்தட்ட ஆதரிக்கிறாங்க. திமுக கூட வந்து இன்னும் முழுசாக ஆதரிக்கிறாங்கன்னு சொல்ல முடியல, கொஞ்சம் பட்டும் படாமல் தான் இருக்காங்க. ஆதரவு தெரிவித்தாங்க. ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுனது ரொம்ப கேர்ஃபுல்லாக கேட்டோம்னா தமிழ்நாட்டுக்கு அநீதி நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை தான் சொல்கிறாரு. அப்படிங்கும்போது அவங்க கேட்குறத ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தான் அவங்க மேற்கோள் காட்டுறாங்களோன்னு எனக்கு தோணுது. இல்லை சார், இதை நீங்கள் வேறு மாதிரி ஏன் எடுத்துக்கக்கூடாது? ஏன்னாக்கா பிஜேபிக்கு நம்ம இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு வகையில் சப்போர்ட் பண்ணி ஆகணும். இந்த டீலிமிட்டேஷனை நம்ம சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுனா நமக்கு பிஜேபியோட சப்போர்ட் எப்பயுமே இருக்கும். நம்ம அடுத்தடுத்த தேர்தல்களில் நம்ம பிஜேபியோட சப்போர்ட்டோட கூட போகலாமே அப்படிங்கிறதுனால ரொம்ப தீவிரமாக எதிர்க்காமல்
கொஞ்சம் அப்படி பட்டும் படாமல் கூட அதை எதிர்க்கிறாங்களா ஆதரிக்கிறாங்களாங்கிற ஒரு தெளிவு இல்லாமல் கூட அது போகிறதுக்காக கூட அப்படி பேசியிருந்திருக்கலாம். பிஜேபி எதிர்ப்புல திமுக சமரசம் பண்ணிருச்சுன்னு நினைக்கிறீங்களோ? நிச்சயமா சார். ம். ஏன்னா வரும் தேர்தல்களுக்கு கூட்டணி பேசுனா கூட ஒன்றும் ஆச்சரியம் இல்லை சார். நிச்சயமாக அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. திமுகவோட அமைப்பு செயலாளர் ஆர்எஸ் பாரதி அவர்கள் கூட அதிமுகவை சொல்லியிருக்காரு. அதிமுக ஒன்றும் தீண்டத்தகாத கட்சி அல்ல அப்படின்ட்டு. அதனால இந்த நேரத்தில் அவங்க யாரு கூட வேணாலும் கூட்டணி வைக்க தயாராக இருக்காங்க. அவங்களுக்கு ஏன்னா இல்ல வேற சார், இப்ப கட்சிகள் நீங்க இல்லை. சொல்றப்ப அதிமுகவோடனா என்னால புரிஞ்சுக்க முடியுது. எம்ஜிஆர் கலைஞரும் நல்ல நண்பர்கள், ஒரே கட்சியில இருந்தாங்க. எம்ஜிஆர் அவர்களை கட்சி கூட்டிட்டு வந்தவர் கலைஞர் அப்படிங்கிற ஒரு வரலாறு இருக்கு. திமுகவோட வளர்ச்சியில எம்ஜிஆரோட பங்கும் இருக்குது, எம்ஜிஆரோட வளர்ச்சியில திமுகவோட பங்கும் இருக்கு அப்படின்னு. அவங்க 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா உங்கள மாதிரி ஆட்களும் சர்ப்ரைஸ் ஆக போறதில்ல, என்ன மாதிரி ஆட்களும் சர்ப்ரைஸ் ஆக போறதில்ல. பொதுமக்கள் சர்ப்ரைஸ் ஆகலாம். என்னங்க இவ்வளவு நாள் எதிரும் புதிருமா அடிச்சுக்கிட்டாங்க, ஜெயலலிதா அம்மாவும் கலைஞர் கருணாநிதியும் எப்படி எதிர் எதிர் துருவமா இருந்தாங்க, இவங்க என்ன சேர்ந்துக்கிறாங்கன்னு. நான் அரசியல் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் எப்படிப்பட்ட ரிலேஷன் 50 வருஷமா இருந்தது அப்படின்னு. ஆனா பாஜகவோட சேர்ற அந்த ரிஸ்க் எடுப்பாங்களா? ஏன்னா மரிய வில்சன் அவர்கள் பேசும்போது கூட திமுகவிற்கு ஒரு நல்ல வாய்ப்பு அது. என்னங்க நீங்க தமிழை கொச்சப்படுத்துறீங்களா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேட்டிருக்கலாம். ஆனா அவங்க அந்த ரிஸ்க் எடுக்கல. ஒருவேளை நம்ம அப்படி பேசினோம்னா அது கிறிஸ்டியானிட்டிக்கு எதிராக பேசுற மாதிரி ஆயிடுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்ததா என்னன்னு தெரியல. அதே மாதிரி இந்த முறையும் நீங்க நாகப்பட்டினத்துக்காரரு, உங்களுக்கு அடிப்படையில் தெரியும் நாகப்பட்டினத்தில் எவ்வளோ முஸ்லீம்ஸ்னு. அந்த மாதிரி ஏரியாஸ்லையும் கூட திமுகவோட செல்வாக்கு இன்னும் இருக்குது, முஸ்லீம் அடர்த்தியாக இருக்கக்கூடிய ஏரியாவில். அப்படி இருக்கும்போது அந்த ரிஸ்க் எடுப்பாங்களா? இல்லை சார், சிறுபான்மையினர் ஓட்டு திமுகவுக்கு அதிகம் இருக்கிறது அப்படிங்கிறது உண்மைதான். இஸ்லாமியர்களோட ஓட்டு கிறிஸ்டியானிட்டி ஓட்டு அப்படி இருக்குதாங்கிறது நம்ம ஆய்வுக்கு உட்படுத்தணும். இல்லை சார், இருந்திருக்கும். இருந்திருக்கும். இப்போ யார்கிட்ட இருக்குலாம் தெரியாது, இருந்திருக்கும். அப்படிங்கிறப்போ திமுகவுக்கு நிச்சயமாக தேர்தலுக்காக பிஜேபியோட சேர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது சார். ஏன்னா லாபம் என்ன சார்? சந்தர்ப்பம் ஏன்னா நம்மளோட கோர் ஓட் பேங்க் வந்து டீச்சர்ஸ் ஓட்டும் சிறுபான்மையினர் ஓட் அது எப்படி பேங்க்கும். பண்ணுவாங்க அப்படின்னா, நேரடியாக கூட்டணிக்காக நாங்கள் வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சுருக்கோம் அப்படின்லாம் டிக்ளேர்லாம் பண்ண மாட்டாங்க சார். இவங்க கிட்ட சிறுபான்மையினர்கிட்ட வந்து நாங்கள் வந்து பிஜேபி எதிர்க்கிறோம்னு சொல்லி ஓட்டு வாங்குறதுக்கு இங்கே என்ன மாதிரியான அரசியல் பண்ணுமோ இதை பண்ணுவாங்க. அங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட்டிட்ட எப்படி அவங்கக்கிட்ட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கணுமோ அந்த ஒரு விதத்தை கையில் எடுத்து 2 பேரையுமே ஒரு மேனேஜ் பண்ணக்கூடிய திறமை திமுகவுக்கு உண்டு சார். அந்த நிச்சயமா அதை அனுபவம் பண்ணுவாங்க. வெளிப்படும் அப்படிங்கிறீங்களா? அதனால இங்க ஒரு மாதிரி பண்ணுவாங்க, அங்க ஒரு மாதிரி பண்ணுவாங்க. ஆனா அவங்க கேட்கறது வந்து ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாங்க. இதற்கு முன்பாக அதிமுக வந்து டீலிமிட்டேஷன் ஆதரிச்சாங்க. இன்றைய நொடி வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் அவங்க ஆதரிக்கிறாங்க. வெளிப்படையா தெரிந்த உண்மைதான். இல்லையே சார், இல்ல ஆதரிக்கிறாங்க, அதிமுக வந்து ஆதரிக்கிறாங்க. ஆதரிக்கிறாங்க. அதிமுக, பாமக எல்லாம் ஆதரிக்கிறாங்க. டீலிமிட்டேஷன் கொண்டு வரல என்ன தவறு அப்படின்னு. ஆனா திமுக இருந்து இப்ப தாவேகா சைடு போயிருக்காங்கல்ல கூட்டணி கட்சிகள். அவங்க ஏப்ரல் மாசம் வரைக்கும் கூட ஃபேர் டீலிமிட்டேஷன் தான் கேட்டாங்க. ஆனா இப்ப நோ டீலிமிட்டேஷன் அவங்க தானே ஸ்டாண்ட மாத்தி இருக்காங்க. இல்ல சார், பிஜேபி கூட அதிமுக கூட்டணியில இல்ல அப்படின்னா இந்த டீலிமிட்டேஷனை ஆதரிச்சிருப்பாங்களா? நீங்க உறுதியா இப்ப நம்புறீங்க 2029ல அதிமுக, திமுக, பாஜக இந்த மாதிரி கூட்டணி வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல? ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. நிச்சயமா ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல சார். ஏன்னா நடந்தாக்கா திரும்பி நம்ம அடுத்த இன்டர்வியூவில் இந்த வீடியோ கிளிப்பிங்கை கூட நீங்கள் போடுவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கெல்லாம் நானா 3 வருஷம் இருக்கேன் சார். இல்லை சார், நிச்சயமாக அவங்க ஏன்னா வேறு கட்சிகள் இல்லை சார். எல்லா கட்சிகளுமே இப்போது திமுகவில் எல்லா கட்சிகளுமே திமுக விட்டு வந்துட்டாங்க. மிச்சம் இருக்கிற 1-2 கட்சிகளும் நம்ம அவங்க கூட்டணிக்குள்ள வர்றதுல ஒரு தயக்கம் காட்டுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது இல்ல. தாவேக்காவோட கூட்டணிக்கு அதிகாரப்பூர்வமா வர்றதுல ஒரு தயக்கம் காட்ட யாருக்கு சார்? கம்யூனிஸ்டுக்கு. இல்லை சார், கிட்டத்தட்ட அவங்க திமுக கிட்டேருந்து விலகிட்டாங்க. வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட அவங்க தாவேக்காவோட ஐக்கியமாயிட்டாங்க அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா திருப்பி அவங்க திமுகவுக்கு திருப்பி சப்போர்ட்டுக்கு போவாங்களா அப்படின்னு தெரியாது. ஆனால் அரசியலில் எது வேணாலும் நடக்கலாம். பார்க்கலாம் சார். 2 வருஷத்துக்கு முன்னாடி மை டியர் பிரதர் ஸ்டாலின் அப்படின்னு ராகுல் காந்தி தான் சொன்னார். நான் 2 வருஷத்துக்கு அப்புறம் சினாரியோவே மொத்தமாக வேற அப்படின்னு. ஆனால் காங்கிரஸ் வந்து திமுக எங்களுக்கு தேசிய அரசியலில் வேணும்னு நினைக்குதோ? திமுக வந்து தேசிய அரசியல் எங்களோட இருந்தா நல்லா இருக்கும். காங்கிரஸ் கிட்ட வந்து ஓட்டு வந்து அதிகமா இல்லைங்கிறது திமுகவுக்கு தெரியும் சார். ஆனால் அந்த பிஜேபியோட எதிர்ப்பு ஓட்டுகளை வாங்குறதுக்கு காங்கிரஸோட ஆதரவு வேணும். காங்கிரஸோட முகம் தேவைப்பட்டு காங்கிரஸோட முகம் வேணும். அப்பதான் வந்து பிஜேபிக்கு எதிர்ப்பு ஓட்டுகள் அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவுலேயே இருக்குது. அந்த ஓட்டுகளை வாங்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு காங்கிரஸ் வந்து கையில் இருக்கணும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் காங்கிரஸ்கிட்ட கேட்டுருக்காங்களே தவிர காங்கிரஸோட ஓட்டு வங்கிங்கிறது ரொம்ப கம்மி தான் சார். அதனால் காங்கிரஸை வந்து தன்னோட சுயநலத்துக்காக தான் திமுக பயன்படுத்தி கொள்ளுமே தவிர காங்கிரஸுக்கு வந்து திமுகவால் இது வரைக்கும் ஒன்றும் பெரிய நல்ல விஷயங்கள் நடக்கல. என்ன சார் 10 MP கொடுத்துட்டாங்க, திமுக வந்து 10 MP கொடுத்துருக்கு. அது கிவ் அண்ட் டேக் தான். நீங்கள் சொன்ன மாதிரி திமுக வச்சு காங்கிரஸும் பயனடைஞ்சாங்க, காங்கிரஸை வச்சு திமுகவும் பயனடைஞ்சாங்க அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஆனால் தாவேகா காங்கிரஸ் கூட்டணிங்கிறது அது எடுபடுமா சார்? ஏன்னா திமுகவும் காங்கிரஸும் எப்பெல்லாம் சேருதோ அவங்களுக்கு வந்து அந்த பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க.
2016 98 சீட் வரைக்கும் வந்தாங்க. ஒரு 19 சீட்ல தான் ஆட்சி இழந்தாங்க. 19, 21, 24 3 தேர்தலை ஜெயிச்சாங்க. தாவேகா காங்கிரஸ் கூட்டணிங்கிறது அதே மாதிரி ஒரு ஜெல் ஆகுமா? சார் தாவேகா காங்கிரஸ் கூட்டணி வந்து நமக்கு இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி நடந்திருந்தா இதோட சீட்டில் ஜெயிச்ச சீட்டே வேற சார். இப்போ 108 அப்படிங்கிறது நீங்க எப்படி சொல்றீங்க? ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, விஜய் அவர்கள் 234 நிக்கும்போது இந்த 108 சீட்னு வந்தது. காங்கிரஸ் வந்திருந்தா ஒரு 70 சீட்டை வாங்கியிருப்பாங்க. தாவேக்காவோட வெற்றி அது பாதிச்சிருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இல்லை சார். சொல்றாங்க. காங்கிரஸோட ஓட் பேங்க் தெரியுங்கிறப்ப காங்கிரஸ்க்கு எவ்வளோ சீட் கொடுக்கணுங்கிறப்ப ஒரு மாநில அந்தஸ்தில் உள்ள கட்சிக்கு தெரியும். ஸோ ஒரு லிமிட்டட் சீட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்னும் ஒரு 20-30 சீட்டுகளை வெல்றது ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும் தாவேக்காவுக்கு. அந்த பிஜேபி எதிர்ப்பு ஓட்டுகள் அப்படிங்கிறத இப்போ அந்த ஓட்டுகள்லாம் வந்திருக்கும் போது கண்டிப்பாக அந்த ஓட்டுகள் வந்து தாவேக்காவுக்கு தான் வரப்போகுதுங்கிறப்ப இன்னும் ஒரு 10 சீட்டு 20 சீட்டு கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். மெஜாரிட்டி மெஜாரிட்டி கிடைச்சிருக்கும் கிடைச்சிருக்குமே தவிர அந்த கூட்டணிக்கே ஆமா, கிடைச்சிருக்கலாம் ஆமா சார். அப்படின்னு. அது நல்லா இருந்திருக்கும். அதனால வருங்காலங்களில் அந்த ஓட்டுகள்லாம் வாங்கும்போது இது ஒரு பலம் வாய்ந்த கூட்டணியாக தான் சார் இருக்கு. ரொம்ப நன்றி சார். இவ்வளவு நேரம் எங்களுக்காக நேரம் தந்து நேர்காணல் அளித்ததற்கு. நன்றி சார். கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ் இது நம்ம ஃபேமிலி. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும்